இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வறுத்தரைச்ச நண்டு மசாலா தான். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நண்டு பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சமாக நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நண்டு வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் மட்டும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் அந்த காரம் ஏறும். இதுக்கு மெயினான மசாலாஸ் இது தான். ஒரு 3 கிராம்பு, ஒரு 2 வரமிளகா, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், மிளகு கொஞ்சமாக எடுத்துருக்கோம் 1 டேபிள் ஸ்பூன், ஒரே ஒரு அன்னாச்சி முக்கு. ரொம்ப ஸ்பைஸ் அதிகமாக போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கசந்துடும். ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து செட்டிநாடு ஸ்டைலில் நம்ம செய்ய போகிறதுனால நம்ம இந்த மாதிரி வறுத்து அரைச்சி போட போகிறோம். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது தனியாக ஒரு ஜாரில் எடுத்து வச்சுக்கோங்க, மிக்ஸி ஜாரில். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம். நம்ம வந்து அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் இது, அது வந்து நான் சாப் பண்ணி போட்டிருக்கேன் பொடியாக. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து இது வந்து கிண்டிக்கோங்க. இது கொஞ்சம் கண்ணாடி பதம் வரைக்கும் வரட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கேன். நல்லா பெரிய டேபிள் ஸ்பூன். நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாமல் செஞ்சிங்கன்னா நல்லா இருக்காது. அதுவும் நண்டுக்கு முக்கியமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணும். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா பெருசு, ஒரு பழுத்த தக்காளி. இதையும் சேர்த்து நல்லா தக்காளி சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த டைமில் பார்த்திங்கன்னா, நம்ம ஆறிடுச்சு நம்ம எடுத்து வச்ச மசாலாலாம். அதில் வந்து இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதை தனியாக சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதில் வந்து நான் கொஞ்சமாக கிரேவியில் மஞ்சத்தூளும், ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம குழம்பு தூள் வச்சுருப்போம்ல, அதுவும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம மசாலா ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். நம்ம வறுத்து அரைச்ச மசாலா தான் அதுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சும்மா ஜஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க நண்டு சேர்த்துக்கிறேன். நண்டு வந்து நல்லா பெரிய பெரிய நண்டாக இருந்ததுங்க. இது வந்து நம்ம 2ஆக புட்டு போடுறவங்களும் போட்டுக்கலாம், அப்படியே முழுசாக போடுறவங்களும் போட்டுக்கலாம். நண்டு வந்து தண்ணி வந்து அதுவே தானாக நண்டில் வந்து விடும். ஸோ வந்து நண்டில் வந்து தண்ணி ஊற்றும் போது மட்டும் ஜாக்கிரதையாக ஊற்றுக்கோங்க. நான் பார்த்தேன்னா ஒரு 100 ml மட்டும் தண்ணி லைட்டாக தெளித்து விட்ட மாதிரி ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கே தானாக தெரியும். நண்டு வந்து அது வேகிறதுக்கான தண்ணி அதையே வந்து ரிலீஸ் பண்ணிக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம மசாலாலாம் ஏறணும், நல்லா காரம் ஏறுறதுக்காக நம்ம வறுத்து அரைச்ச மசாலா வச்சுருந்தோம் இல்லையா, சோம்பு, சீரகம், மிளகு எல்லாத்தையுமே அதையும் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ தட் அந்த டேஸ்ட் வந்து நல்லா இறங்கும். இது உள்ள வேறு எந்த மசாலாமே நம்ம ஆர்டிஃபிஷியல் சேர்க்க போகிறதில்ல. ஸோ முன்னாடியே சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சுக்கலாங்க. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்மளுக்கு நடுவில் நீங்கள் வந்து கிளறி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு நண்டு நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் சுக்கா மாதிரி வேணும்னா நீங்கள் இன்னொரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா சுக்கா மாதிரி வந்துடும். அவ்வளோதான், சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் நண்டு கிரேவி வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் ரசம் சாதம், சாம்பார் சாதத்து கூட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. வெறுமனமே வந்து வெள்ளை சாதத்தில் இதை பிசைஞ்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிரேவி மெத்தடில் நீங்கள் எனக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த நண்டு மசாலாவை சண்டே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், பாய்.